மின்னல் 24 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த வாரமும் எங்களுடைய சிறப்பான இந்த நேர்காணலில் நாங்கள் அழைத்து வந்திருப்பது மலேசிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை. மலேசிய நாட்டில் ஒரு தன்முனைப்பு பேச்சாளர், பல்வேறுபட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நூலாசிரியர், எழுத்தாளர், பன்முக ஆளுமை கொண்ட ஒருவர். அது மட்டுமில்லாமல் அங்கு இருக்கக்கூடிய பாடசாலைகளில், கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றிய ஒருவர் திரு மூனா கணேசன் அவர்களே. வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைய தினம் எங்களுடைய இந்த சிறப்பான நேர்காணலில் உங்களை இணைத்துக் கொண்டிருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதிலும் இந்த நேர்காணலுக்கு உங்களை அழைத்து வந்திருப்பதற்கான பிரதானமான நோக்கம், குறிப்பாகவே நீங்கள் இந்த இளைஞர்களுக்கான தன்முனைப்பு பேச்சாளராக, அதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச், இப்போது இருக்கக்கூடிய பல விடயங்களை அவர்களுக்கு புரிகின்ற விதத்திலே வழங்கக்கூடிய ஒரு ஆற்றலும் திறமையும் உங்களிடத்திலே இருக்கின்றது. அந்த வகையில் இப்போது இலங்கையில் மட்டக்களப்பிற்கு வருகை தந்திருக்கிறீர்கள். மட்டக்களப்பிலே நான் நினைக்கின்றேன் இது கடந்த ஒரு 20 வருடங்களுக்கு பின்னர் 2வது பயணம். நிச்சயமாக இப்போது மட்டக்களப்பிலே நீங்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றீர்கள். பல்வேறுபட்டவர்களை சந்தித்திருப்பீர்கள், பல மாணவர்களோடு பேசியிருப்பீர்கள். குறிப்பாக இப்போது நீங்கள் சந்தித்திருக்கக்கூடிய இந்த மாணவர்கள், மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய எங்களுடைய அந்த மக்களினுடைய வாழ்க்கை, பல விடயங்களை நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள். குறிப்பாக நாங்கள் உங்களிடம் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி, மட்டக்களப்பின் பேச்சு வழக்கு மொழி பயன்பாடு எப்படி இருக்கின்றது? வணக்கம் திரு முதலி அவர்களே. மின்னல் 24க்கு என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். முதலில் நீங்கள் ஆரம்பிக்க சொன்னீங்க பேராசிரியராக இருந்தேன். அதில் தயவு கூர்ந்து நான் கொஞ்சம் திருத்திக்கிறேன். நான் பேராசிரியர் அல்ல, உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருந்தவன். அப்புறம் கல்வி அமைச்சில் ஒரு 7 ஆண்டுகள் பாடத்திட்ட மேம்பாட்டு வாரியத்தில் நன்னெறி பாடப்பிரிவின் அதிகாரியாக இருந்தவன். இப்போ நீங்கள் நேராக விஷயத்துக்கு வந்துடுறேன். நீங்கள் சொன்னீங்க இந்த பயணித்த இந்த நாட்களிலே மட்டக்களப்பிலே பல்வேறுபட்ட மாணவர்களை, பல மனிதர்களை சந்தித்திருப்பீர்கள். நாங்கள் கேட்கக்கூடிய விடயம், இந்த மட்டக்களப்பிலே நீங்கள் இந்த சந்தித்த இத்தனை நாட்களில் அவர்களுடைய பேச்சு வழக்கு, மட்டக்களப்பினுடைய பேச்சு வழக்கு, மொழி பிரயோகம், மொழி நடை, இதை பார்க்கின்ற போது உங்களுக்கு எப்படியாக எண்ண தோன்றும்? சரிங்க, நான் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணம் போயிருக்கிறேன், ஜஃப்னாவுக்கு போயிருக்கேன், திரிகோணமலைக்கு போயிருக்கேன். ஆனால் அந்த மட்டக்களப்பு நான் இருக்கின்ற காலங்களெல்லாம் எனக்கு இது ஒரு அந்நிய நாடாகவே தெரியவில்லை. காரணம், இப்போ மற்ற இடங்களில் அந்த மொழி பயன்பாடு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். என்ன கதைக்கிற, அதாவது இங்கே சர்வசாதாரணமாக பேசுகிறீர்கள். இந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு தரமான தமிழ் உச்சரிக்கப்படும் இடமாக மட்டக்களப்பு இருக்கிறது. அதில் ஏனென்றால் நான் பல இடங்களுக்கு போய் மாணவர்களிடம் பேசும் பொழுது அதை நான் உணர்கிறேன். ஆக மட்டக்களப்பு எனக்கு அந்நியம் அல்ல, உங்களுடைய நெருக்கத்திற்கு காரணம். நிச்சயமா, உண்மையிலே குறிப்பாக நாங்கள் சொல்லலாம், எங்களுடைய மட்டக்களப்பினுடைய பேச்சு வழக்கு, மொழி பயன்பாடு, அது ஒரு ஒரு நேர்த்தியான கட்டமைப்பிலே காணப்படுகிறது. அது உண்மை, முற்றிலும் உண்மை. நிச்சயமாக அது உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்திருக்கும். அது ஒரு பெரிய ஒரு விடயம். குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழலில் எங்களுடைய பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம், எங்களுடைய மூளை, அடுத்தது இதயம், இந்த 2 விடயங்களிலும் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. அதனுடைய பிரதிபலிப்புகளை நாங்கள் சரியாக வெளிப்படுத்துவோமாக இருந்தால் மற்றது எல்லாமே சரியாக இருக்கும். அப்படியாக இருக்கின்ற போது எங்களுடைய இந்த மூளை, இதயம் சிந்திக்கின்ற, பிரதிபலிக்கின்ற விடயங்கள் எப்படியானவற்றை கொண்டிருக்க வேண்டும், அதை நீங்கள் ஒரு தன்முனைப்பு பேச்சாளராக எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கும். மூளை எப்போதுமே ஒரு பலவீனமான எஜமான், அதுதான் சொல்லுவாங்க மனோவியல் அறிஞர்கள். மூளை என்பது ஒரு பலவீனமான எஜமான், ஆனால் இந்த இதயம்தான் அவனுக்கு வலிமையை கொடுக்கின்றான். ஆக நாம் அந்த தன்முனைப்பை மாணவர்களிடமும் இளைஞர்களிடம் கொடுக்கும்போது இதய துடிப்பினை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும். இப்போ நான் இந்த மட்டக்களப்பில் கடந்த 8 நாட்களாக நான் 5 விஷயங்களை வலியுறுத்தி அனைத்து உயர்நிலைப் பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும், பல்கலைக்கழகத்திலும், இளைஞர் பயிற்சி முகாம்களிலும் இதை நான் வலியுறுத்தி வருகின்றேன். அதாவது 5 விஷயங்கள் நான் இப்போதும் சொல்கிறேன். ஒன்றாவது மனப்பான்மை, attitude is everything.
அதாவதுங்க ஏலேருந்து அந்த ஈ வரைக்கும் ஸ்பெல்லிங், ஏனாக்கா 1, டீனா 2, இப்படியாக அந்த கூட்டு தொகையின் மதிப்பு வந்து 100 கூடிக்கிட்டே போகுது 100. ஆக எந்த ஒரு மனிதனுக்கு 100% 100 புள்ளி விவரத்தோடு அவனுடைய மனப்பான்மை 100% இருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். இது காலத்தின் கட்டாயம். ஆக எது வந்து நல்ல மனப்பான்மை? இப்போ ஒரு செயலை செய்ய ஒருத்தர் சொல்கிறாரு முடியும்னு, இன்னொருத்தர் சொல்கிறாரு முடியாதுன்னு. முடியும் என்பவருக்கு வெற்றியை தேடி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வெற்றியை வந்து பிரபஞ்சமே தேடி கொடுக்குங்க. மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னுவாங்களா? இந்த மனம் உறுதி கொண்டால் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடும். நீங்கள் வெற்றி பெற்ற எல்லாரையுமே நீங்கள் பாருங்களேன். இப்போ ஒரு வரலாற்று நாயகன், அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரகன் லிங்கன், பராக் ஒபாமா கூட சரி, ஆப்ரகன் லிங்கன், அவர் மிகவும் கஷ்டமான ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் செனட் சபையில் பேசுகிறாரு. அப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது ஒரு எதிர்கட்சி உறுப்பினர் காலை வேகமாக தட்டுறாரு. தட்டி அந்த அவர் போட்டிருக்கிற சப்பாத்தோட சத்தத்தை கேட்க வைக்கிறாரு. அவர் லிங்கன் சொல்கிறாரு, காது கேட்குது சொல்லுங்கள்னாரு. மிஸ்டர் லிங்கன், நீ என்ன பெரிய பிரசிடண்டா? இந்த செருப்பு இருக்குல்ல, இந்த செருப்பை தைச்சு கொடுத்தவரே உன்னுடைய அப்பா தானே. உடனே அந்த செனட் சபையே அப்படி ஒரு சிரிப்பு. அந்த நிலையில் ஒரு சராசரி மனிதன், அதாவது அதிகாரம், ஆள்பலம், பதவி எல்லாம் இருக்கு, குறைந்தபட்சம் அவர் மீது அவமானமாக பேசினார் என்று ஒரு நாள் அவரை செனட் சபையிலிருந்து வெளிநடப்பு செய்யக்கூடிய எல்லா அதிகாரமும் இருக்கு. சாதாரண மனிதனுக்கே அந்த எண்ணம் தான் வரும். ஆனால் அவர் அந்த நிலையிலும் சிரித்து கொண்டு, உண்மைதான், நான் செருப்பு தைக்க தொழிலாளியின் மகன் தான். பாருங்கள், எங்கள் அப்பா இறந்து எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் கூட அந்த செருப்பை நீங்கள் அணிந்திருக்கிறீர்களே. அப்படி என்றால் என் அப்பா எப்படி ஒரு நேர்த்தியான, உண்மையான, உறுதியான உழைப்பாளி. அந்த உழைப்பாளியின் மகன் நான் என்பதில் கர்வம் கொள்கிறேன், பெருமை கொள்கிறேன்னாரு. அதை விட அடுத்து சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் உச்சத்தின் உச்சம். இப்போ கூட ஒன்றும் குறைந்து போக விடலை. அந்த செருப்பு பீய்ந்து விட்டால், அருந்து விட்டால் என்னிடம் கொடுங்கள், எனக்கும் செருப்பு தைக்க தெரியும், நான் தைத்து கொடுப்பேன்றார் இல்லைங்களா? அங்கே தாங்க நிற்கிறாரு மனிதநேயம். இத்தகைய பண்புகளைத்தான் நான் மனப்பான்மையில் விளக்குகிறேன். குட் ஆட்டிடியூட். அதாவது வாழ்க்கையில் பட்டம், பதவி, பணம் அதெல்லாம் பெருசு இல்லைங்க. வாழ்ந்தான், மனிதனாக வாழ்ந்தான், மனித நேயத்தோடு. அதுதான் நான் சொன்னது. இரண்டாவது, இங்கே நான் வந்து ரொம்ப வலியுறுத்தினது வந்து கேட்டல். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம மட்டக்களப்புலாம் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. நாங்கள் காது கொடுத்து கேட்டல்னு, இங்கே கேட்டல் அது சொல்லும் பொழுதே அந்த ஸ்லாங் ரொம்ப அழகாக இருக்குது, கேட்கணும் மாதிரி இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே பாருங்க, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துக்கெல்லாம் பெரிய செல்வம் தலைன்னு வள்ளுவ பெருமான் சொல்கிறாரு. இன்றைய இளைஞர்களிடம் எதிர்நோக்குகின்ற மிகப்பெரிய பிரச்சனை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. ஒருத்தர் சொல்கிற ஒரு விஷயத்தை கேட்கறது இல்லை. இப்போ நீங்கள் பேச ஏதாவது அறிவுரை சொன்னீங்கன்னா, எனக்கு தெரியாதா, பட்டு அதுக்கு பிறகு தான் உணர்றாங்க. அதுவும் நல்லது தான், பட்டு உணர்தல் சிறப்பு தான். ஆனால் நீங்கள் அந்த அனுபவத்தை பெறுவதற்கு கால அவகாசம் ரொம்ப போயிருமே. அதற்கு ஒரு முன்மாதிரியாக, வழிகாட்டியாக பெரியவர்கள், மூத்தோர்கள் சொல்கிறாங்களே அது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு சராசரி இளைஞன் இந்த ஹேண்ட்போன், கை தொலைபேசி இல்லைன்னா உலகமே இருண்டு போனது மாதிரி நினைக்கிறான். இதுதான் அவனுடைய உலகம். இப்போ எதையும் சாதிக்கும் துணிவு கொண்ட அந்த இளைஞனால் தன்னை வழிநடத்த தெரியவில்லை. காரணம், மூத்தோர் சொல் அமிர்தம் என்ற அதை கேட்க தயாராக இல்லை. காது கொடுத்து கேட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். உண்மையிலே நீங்கள் இன்றைக்கு பலர் மனநோயாலே இருப்பதற்கு காரணமே காது கொடுத்து கேட்க, அவர்களுடைய சொல்வதை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆக கேட்டல் மிக முக்கியம். இதற்கு நல்ல உதாரணமாக மகாபாரதத்திலே சொல்லலாம். இப்போ பாருங்கள், துரியோதனன், அவனுக்கு நல்லது சொல்கிறதுக்கு கண்ண பரமாத்மா இருந்தார். அவருக்கு நல்லது சொல்கிறதுக்கு
பீஷ்மாச்சாரியார் இருந்தார், துரோணாச்சாரியார் இருந்தார், தர்மன் இருந்தார், நகுலன், சகாதேவன், கர்ணன், அத்தனை பேரும் இருந்தாங்க. ஆனால் இவங்க யார் பேச்சையுமே அவர் கேட்கல. யார் பேச்சை கேட்டார்? சகுனி பேச்சை கேட்டார். சகுனி தீய குணம் கொண்டவன். அவனுடைய திட்டங்கள் எப்போதும் மற்றவர்களை வீழ்த்துவதாக தான் இருக்கும். சூதாட்டம், இந்த மாதிரி வேண்டாத பழக்கங்களுக்கு சொந்தக்காரன் சகுனி. ஆக சகுனியை பேச்சை கேட்டாங்க, சகுனியும் அழிந்தான், சகுனி பேச்சை கேட்டவர்களும் அழிந்தார்கள். இதிலிருந்து தெரிகிற வாழ்வியல் என்னன்னா, நல்லதை கேட்பவர்கள் தானும் நல்லா இருப்பாங்க, தன்னை சார்ந்தவர்களையும் நல்லா வச்சிருப்பாங்க. கெட்டதை தீயதை கேட்பும் யாராக இருந்தாலும், இளைஞனாக இருந்தாலும், முதியவர்களாக இருந்தாலும், மூத்தவர்களாக இருந்தாலும், தான் கெடுவதோடு தன்னை சார்ந்தவர்களும் கெட்டுப்போக வழிவகுப்பார்கள். இறைவனுடைய பிரபஞ்சம் படைப்பு பாருங்க, காது 2, கண் 2, வாய் மட்டும் ஒன்று. ஆக நிறைய கேள், நிறைய பார், பார்த்து கேட்டதை ஏன், எதற்கு, எப்படி, இதனால் என்ன நன்மை என்று கேள். இப்படி கேட்டதால் தான் சிலைபடிக்கும் இந்த சிற்பி சிந்தனை சிற்பியாக மாறினேன் என்று சாக்ரட்டிஸ் சொல்றாரு. ஆக கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதன் பிறகு தனது செயல்பாடு இருக்க வேண்டும். மூன்றாவது நம்ம வலியுறுத்தி சொல்றது வந்துங்க பேச்சு. பேச்சு ஒரு பெரிய ஆயுதங்க, பெரிய ஆயுதம். அதாவது பேனாமுனை செய்யாததை வால்முனை செய்யாததை பேச்சு செய்யும். அதற்கு ஒரு உதாரணம் 2ஆம் உலகப் போர். பிரிட்டன் கடுமையான தாக்கம், இராணுவத்தினர் பல பேர் இறந்து விட்டார்கள், இராணுவ பலம் குறைந்து விட்டது, பொருளாதாரம் தலைவிரித்து ஆடுகிறது, சாப்பிடுவதற்கு பஞ்சம், உணவு வகை கிடைக்கவில்லை, மக்கள் விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார்கள். அப்போது வின்ஸ்டன் சர்ச்சில் பிரதமராக வருகிறார். அவருடைய பதவியேற்பை பார்ப்பதற்கு கூட மக்கள் ஆர்வம் காட்டவில்லை. இருந்தாலும் தொலைக்காட்சியில் ஐயா செய்கிற மாதிரி இந்த மாதிரி மிகச்சிறந்த பணியை தொலைக்காட்சியினர் செய்கிறார்கள். நேரடி ஒளிபரப்பு. பதவியேற்பில் அவர் பேசுகிறார். பிரிட்டிஷ் மக்களே, உங்களுக்கு வீரம், விவேகம், இதை தவிர வேற எதையும் நான் கொடுக்க போவதில்லை. என்னுடைய இரத்தத்தை இந்த நாட்டின் உயர்வுக்காக உங்களுக்கு தாரை வார்க்கிறேன். அந்த வார்த்தை எழுச்சி கொள்ள செய்தது. 2ஆம் உலகப் போரில் பிரிட்டன் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றது. ஆக அந்த பேச்சு என்பது நல்ல பேச்சாக இருக்கணும். வள்ளுவர் சொன்னார, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. ஆக நம்முடைய பேசுகின்ற பேச்சு பொருள் உள்ளதாக, அர்த்தம் உள்ளதாக, மற்றவருக்கும் பயன்படக்கூடிய நல்ல பேச்சை பேச வேண்டும். அதை வீட்டில் இருந்தே அதை நம்ம வளர்க்கணுங்க. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அதாவது இது சத்தியத்தின் நிழலில் இருந்து சொல்கிறேன். என் அப்பா ஒரு நாள் கூட என்ன வாடா கணேசன் கூப்பிட்டதே இல்லை. எங்கள் அப்பாவுக்கு படிப்பறிவு இல்லை, கை நாட்டு தான். அதை நான் பெருமையாக சொல்வேன். அவருடைய சூழல், அவருடைய சூழல். ஆனால் என்னையும் சரி, என் தம்பிகளையும் சரி, அண்டை அயலாரி எந்த பிள்ளையை பார்த்தாலும் சின்ன பையனை கூட வாங்கியா, சாப்பிட்டீங்களா, பள்ளிக்கூடத்துக்கு போனீங்களான்னு. அதனாலும் என்னவோ தெரியலைங்க, நானும் இதுவரை எந்த பிள்ளைகளையும் வாடான்னு கூப்பிட்டதில்லை. வளர்ப்பு முறை. ஸோ அதனால் இந்த பண்புகள் தேவைன்னு சொல்லுவாங்க. நான் 3 விஷயத்தை அப்போ சொன்னேன். 1வது மனப்பான்மை சொன்னேன், 2வது கேட்டலை சொன்னேன், 3வது பேச்சை சொன்னேன், 4வது தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ட். அதாவது எப்போதுமே தன்னம்பிக்கையாளர்கள் தரணி ஆள்கிறார்கள். இது வெறும் பேச்சு அல்லங்க, இதுதான் உண்மை. அதாவது இந்த யானைக்குட்டியை பார்த்துருப்போம். யானைக்குட்டி சின்ன குட்டியாக இருக்கும் பொழுது அதை சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அதுவே ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த சங்கிலியை விட்டு போகாது. என்ன காரணம்? அந்த இதற்கு பழக்கப்பட்டு விட்டது. அது சின்ன குட்டியாக இருக்கக்குள்ள இழுக்கும் பொழுது அதுக்கு கால் வலிச்சிருக்கும். அதே பயம் இப்போதும் அதற்கு இருக்கிறது. ஆக நம்முடைய குறிப்பாக தமிழின மாணவர்கள், தமிழ் சமுதாய மாணவர்கள், யூரோப்பில் இருக்கிறவங்க ஒரு கால் சிந்தனை மாறி இருக்கலாம். தென்காசியாவில் பெரும்பாலான தமிழ் சமூக மாணவர்கள், இளைஞர்கள் இந்த ஒரு வட்டத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னால் முடியாது, உங்களால் முடியாது என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் யாரோ செய்து கொண்டு தான் இருக்கின்றார். ஏன் அந்த வெற்றி அடையாளத்தை நீங்களும் சூடக்கூடாது என்று தான் நான் கேட்கின்றேன். ஆக தன்னம்பிக்கை என்பது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். இன்றெல்லாம் இரவு முழுவதும் நான் தன்னம்பிக்கையை பற்றி பேசி கொண்டிருக்கலாம்.
பாருங்க, மெர்சி இன்றைக்கு அது காலடி எடுத்து வச்சாலே அவ்வளோ பணம். அவ்வளோ. அந்த மெர்சி ஒரு 7-8 வயது இருக்கக்குள்ள கூட பந்தோட தான் தூங்குவான். அந்த பந்தை எடுத்துட்டாக்க விழிச்சுக்குவான், தூங்க மாட்டான். அவனை டீமில் பந்து விளையாட ஆரம்ப பள்ளியில் போகிறாங்க, ஆசிரியர் ஒதுக்கி விடுறாரு. ஏன்னா இவன் வளர்த்தி இல்லை, ஆளு கட்ட, டே போடா அப்படின்னு. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் அவனை விலக்கி விடுகிறார்கள். ஆனால் அதற்காக அவன் சோர்ந்து விடவில்லை. பள்ளியில் படிக்கிற மாணவன் 1 மணி நேரம் பயிற்சினா அவங்க அப்பா கிட்ட 4 மணி நேரம் பயிற்சி எடுத்தான். அது போக அவனே சொந்தமாக 2 மணி நேரம் அந்த பாசிங் செஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுத்தான். அவன் 6ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள பள்ளிக்கூட ஸ்கூல் டீமில் விளையாடுற 5 பேருக்கு காலெல்லாம் அடிபட்டுருச்சு. அப்போ யாரையும் நியமிக்க முடியல, விளையாட அனுமதிக்க முடியல. அந்த சமயத்தில் அந்த பயிற்சி ஆசிரியர், டே அவனை கூப்பிடுறா, எப்பயும் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பான்னு அந்த பையனை விளையாட வைக்கிறாங்க. அந்த வட்டார மாவட்ட விளையாட்டு போட்டியில் அர்ஜென்டினாவில் 3 கோல் அடிக்கிறான். அந்த வட்டாரத்தில் உள்ள மற்ற பள்ளிகளே அசந்து போய் யார் அவன் எங்கிருந்துடா வந்தான்னு. அதன் பிறகு அவனுடைய வளர்ச்சி அபார வளர்ச்சி. அவனை வேர்ல்ட் கப்புக்கு கூட அவரோட பயிற்சியாளர் சொல்லிட்டாரு, இவனுக்கு அந்த உயரம் பத்தாது, இவன் சராசரி 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கணும், 6 இன்ச்சுக்கு மேலே, இவன் ரொம்ப குறைவாக இருக்கிறான் அப்படின்னு. ஆனால் அவன் சொன்னான், எனது உயரம் வேற, அது என்னுடைய விளையாட்டில் தான், என் விளையாட்டில் காட்டுகிறேன், என் உருவத்தை பார்க்கிறாய் என்று. அதன் பிறகு அவன் அடித்த கோலுங்க எத்தனை, அவன் திடல்ல இறங்க மாட்டானான்ற ஏக்கம். ஆக அத்தகைய ஒரு தன்னம்பிக்கையை நம்மவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியமான, அது முக்கியம். அடுத்து நான் சொல்வேன், நேர மேலாண்மை. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். நம்மக்கிட்ட இறைவன், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் 86,400 நிமிடங்களை வினாடிகளை கொடுத்திருக்கிறார். 86,400 வினாடிகளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை பேர்ஸில் போட்டு கொடுத்திருக்கிறதான் நினைக்கணும். இது எவ்வளோ விலை மதிக்க முடியாது. இந்த இந்த நேரத்தை பொன்னை போன்றது என்கிறார்கள். உண்மையா? இல்லை. நேரம் என்பது பொன்னை போன்றதல்ல, நேரம் என்பது வைரம் போன்றதல்ல, நேரம் என்பது வைடூரியம் போன்றதல்ல, நேரம் என்பது உயிரை போன்றது. போனால் வராது. இந்த நிமிடம், இந்த நேரம், நீங்கள் என்னை பேட்டி காண்றீங்க, இந்த நேரம் வருமா? நாளை வரும், நாளை வேறு நாள், கிழமை. அதுதான். ஆக இறைவன் கொடுத்திருக்கிற இந்த நிமிடத்தை, வினாடியை, ஒவ்வொரு வினாடியையும் திட்டமிட்டு செயல்பட்டால் நேரம் இல்லை என்ற பேச்சுக்கே இடமல்ல. நிச்சயமாக. அது அடுத்தது நான் கடைசியாக சொல்றது, இவ்வளவும் இருந்தால் அதை நான் இயல்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டியதுன்றதுக்காக அதை நான் பண்பாக சொல்லவில்லை. அது கட்டாயம், அவசியம். உயிருக்கு மூச்சு முக்கியம் போல இறை வணக்கம், இறை நம்பிக்கை, இறை வழிபாடு. நீங்கள் இந்துவாக இருங்கள், தேவாரம் திருவாசகம் பாடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவராக இருங்கள், ஜெபம் பைபிள் படியுங்கள், ஜெபம் செய்யுங்கள். நீங்கள் இஸ்லாமியராக இருங்கள், அல் குரான் திருக்குரான் படியுங்கள். நீங்கள் பௌத்தராக இருங்கள், உங்களுடைய மத நம்பிக்கைக்கு ஏற்ப தத்தம் மதத்தினர் கட்டாயம் அவசியம் இறைவனை வணங்கியாக வேண்டும். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. இன்று நீங்களும் நானும் இந்த நல்ல சூழலில் பேசிக்கொண்டிருக்கிறோம், எல்லாம் அவனது நாட்டம். நான் ஒரு நாளைக்கு 4-5 பள்ளியில் காலையில் 7 மணிக்கு மைக்கை பிடிச்சினா சாயந்தரம் வரைக்கும் பேசிக்கொண்டே இருந்தேன்னு இறைவனுடைய நாட்டம். அவ்வளவுதான். இந்த பண்புகளைத்தான் நான் விதைத்து கொண்டிருக்கின்றேன். இதைத்தான் மூளைக்கும் இதயத்துக்கும் உள்ள தொடர்பாக்கி கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக. உண்மையிலே அதனுடைய கருத்துக்கள் மிக காத்திரமானவை. அது அவர் சொல்கின்ற விடயம், அந்த மூளைக்கும் மனதுக்கும் நாங்கள் விதைக்கின்ற விடயங்கள், அதுதான் எங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும். பொதுவாக இப்போது இந்த உளவியல் ரீதியான ஒரு வெற்றி, அந்த மனதிலை அந்த ஏற்படுத்தக்கூடிய அந்த வெற்றி எங்களுடைய இலக்கின் வெற்றியை தீர்மானிக்குமா? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக 100% என்பேன். அதாவது உளவியல் ரீதியாக நாம் வெற்றியை நினைக்கும் போது நிச்சயமாக நம்முடைய செயல்பாடுகள் அதை நோக்கி செல்லும். நம்ம உளவியல் ரீதியாக எதை நினைக்கிறோமோ அதுதான் செயலில் வெளிப்படுத்தும். அதாவதுங்க,
இது உண்மையான நடந்த கதை, ஏதோ ஒரு ஜோடிக்கப்பட்ட கதை அல்ல. அந்த பையனுக்கு வந்து வயசு 12, அவங்க குடும்பத்தில் மொத்தம் 12 பேர். இவன் வந்து ஒரு 8வது பிள்ளை, அவங்க அப்பா அம்மாவை சேர்த்தா 14 பேர். இந்த பையன் எப்போதுமே அவங்க அப்பா வேலைக்கு போகும் பொழுது நானும் உங்களோடு வருகிறேன்னு அடம்பிடிப்பான். அவங்க அப்பா வேணாடா பரவாயில்லன்றாரு, ஆனால் இவன் வரேன்றான். அவங்க அப்பா வர வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த 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 உலகத்தில் ஒவ்வொரு தந்தையும் தாயும் தான் கஷ்டப்படுறதே இதுதான் ஐயா, கரெக்டாக சொன்னீங்க முதலி. இதுதான் தான் படும் கஷ்டத்தை, தான் படும் சிரமத்தை பிள்ளைகள் பார்க்க வேண்டாம். இதை கேட்கின்ற பிள்ளைகளிடம் நான் ஒன்று பணிவோடு இளைஞர்களிடம் கேட்கின்றேன். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக செய்யும் தியாகங்கள் கொஞ்சம் அல்ல, கடுமையான உழைப்பை கொடுக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த வழியெல்லாம் காட்டுறதில்லை. எந்த பெற்றோரும் தான் நல்லா இருக்கணுன்றது பிரார்த்தனையே பண்ணுறது இல்லைங்க. தன்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு தான், நீங்கள் உட்பட நீங்களோ நானும் நிச்சயமாக. ஆக இந்த பையனை வேணான்னு சொன்ன உடனே அந்த பையன் அடம் பிடிக்கிறான், இல்லை நான் வருவேன்பான்றான். பலமுறை இவர் தட்டி கழிக்கிறாரு. பையனுடைய பிடிவாதம், சரி வாடான்ட்டு கூப்பிட்டு போகிறாரு வேலை செய்கிற இடத்துக்கு. அங்கே போனால் அவர் என்ன நினைச்சாரோ அதான் நடக்குது. அவரோட முதலாளி அவரை திட்டுறாரு, ஏசுறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற, வேலையில் ஏதோ பிரச்சனை. அப்போ அந்த பையன் பார்க்குறான், 12 வயசு பையன், என்னடா அப்பா இப்படி திட்டு வாங்குறாரு. வீட்டுக்கு வந்த உடனே யாருப்பா அவர், எப்படி உங்களை இப்படி திட்டுறாரு? அவர் என்னுடைய முதலாளிடா, அவருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அப்போது அந்த பையன் தீர்மானிக்கிறான், உளவியல் தீர்மானிக்கிறான், நான் அந்த முதலாளியாக வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். பிறகு அந்த முதலாளி ஒரு கிறிஸ்மஸ் பண்டிகைக்கு குடும்பத்தோடு வர சொல்கிறாரு, வீட்டுக்கு வாங்கன்னு. அப்போ குடும்பத்தோடுனா 12 பிள்ளைங்க, அப்பா அம்மா 14 பேர் போகிறாங்க கிறிஸ்மஸ்க்கு. அப்போ இவருடைய சகோதரர்கள், அண்ணன் தம்பி தங்கை அக்கா, அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த வீட்டில் அவங்க அலங்கார பொருட்கள், பேழையில் உள்ள வைரம் வைடூரியங்கள், வீட்டு பளிங்கு கல், வீட்டின் வடிவமைப்பு, அலங்கார அந்த ஃபேன், அதெல்லாம் பார்க்குறாங்க, சுற்றி 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 உடைச்சி பார்க்குறாங்க. ஆனால் இந்த பையன் மட்டும், இந்த பையன் எங்கே என்னுடைய ரோல் மாடல், அவர் மாதிரி தான் நான் வரணும்னு நினச்சான்ல, அவரை தேடி போய் தேடுறான். அவருடைய கண்கள் அப்படியே மேயுது. பார்த்தா ஒரு ரூமில் அவர் உட்காந்துருக்கிறாரு, அவரை ஒருத்தர் திட்டுறாரு. அப்போ இந்த பையன் என்னடா இது, திட்டிக்கிட்டு இவர் நினச்சேன் இவர் தான் ரோல் மாடல்னு அவரை பிடிச்சி ஏசுகிறாங்கன்னு. பிறகு வீட்டுக்கு வந்தவொடனே பையன் சொல்கிறான், அப்பா அவர் யாருப்பா, நான் நினச்சேன் உங்கள் பாஸ் தான்னு. ஆமாண்டா, அவருடைய அதிகாரி அவர் சம்பளம் கொடுக்குறாரு, அவர் திட்ட தான் செய்வார். அப்போ அந்த பையன் கேட்குறான், யாரும் திட்டலைன்னா என்னப்பா செய்கிறது, அதுக்கு நீ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கணும். நான் உயர்ந்த நிலையில் இருந்தாக்கா, உயர்ந்த அதிகாரியாக இருந்தா அதுக்கு மேலேயும் ஒருத்தர் இருப்பார்ரா. சரி அதுக்கு மேலே நான் இருந்தா, அதுக்கு மேலேயும் ஒருத்தர் இருப்பார். சரி யாருமே திட்டக்கூடாது, அதுக்கு என்ன செய்யணும்? அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, யாருமே உன்னை திட்டக்கூடாதுன்னா ஒரே வழி, நீ மன்னனாக தான் பிறக்கணும், அரசனாக பிறக்கணும்னு. அப்போ அவன் கேட்குறான், அந்த பையன் யதார்த்தமாக, ஏன்பா நான் அரசன் ஆக முடியாதான்னு. அப்போ அவர் சொன்னார், முடியாதுடா, நான் கூலிக்காரன், சாதாரண வேலை செய்கிறவன். என் மகன் நீ வந்து ஏதோ படிப்பில் படித்து மேலுக்கு போயிடலாம், மன்னன் மகன்தான் மன்னனாக வேண்டும், அதுதான்டா விதி அப்படின்னு. அப்போ அந்த பையன் மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், கவலையாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். இங்கே தான் ஆசிரியரோட ரூல், ஆசிரியர் என்பவர் யார் இங்கே தான் சொல்லணும். அப்போ அந்த பையன் மறுநாள் கவலையோடு போய் உட்காந்துருக்குள்ள அந்த ஆசிரியர் பார்க்குறாரு, இவன் துருதுருன்னு இருக்கிற பையனாச்சே, எப்போதும் துடிப்போட நல்லா இருப்பான், ஏன் இப்படி இருக்கிறான்? அவன் தோள்களில் கை வைத்து என்ன பிரச்சனைன்றாரு. அப்போ அந்த பையன் எல்லாம் சொல்கிறான், வீட்டுக்கு போனது பார்த்த முதலாளி, 2வது பார்த்த முதலாளி. அப்போ ஆசிரியர்கிட்ட கேட்குறேன், நான் வந்து சார் மன்னனாக முடியாதான்னு. அப்போ அவருக்கும் தெரியும் மன்னனாக முடியாதுன்னு. ஆனால் அந்த சூழலை தணிப்பதற்காக, அவனை அமைதிப்படுத்துவதற்காக, இது உளவியல், அவனை அமைதிப்படுத்துவதற்காக, சாந்தப்படுத்துவதற்காக தட்டிட்டு சொல்கிறாரு, எல்லாத்துக்கும் வழி இருக்குது, முயற்சி செய் அப்படின்ட்டு போயிடுறாரு. முயற்சி செய்தால் நிச்சயம் கிடைக்கும், முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அதை வேத வாக்காக, ஒரு பைபிளுடைய வார்த்தையாக
அவன் கருதி அன்றிலிருந்து நான் அரசனாவேன் என்று மனதுக்குள் ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு அவன் படிக்கிறான், பலவித போட்டிகளில் கலந்து கொள்கிறான். அவனுடைய எண்ணம், மூச்சு, பேச்சு எல்லாமே அதுதான். அதுக்காக அவன் சும்மா இல்லை, தன்னை அதுக்கு தயார்படுத்தி கொண்டு வருகிறான். மிக இளமையான வயதிலே இராணுவத்தில் சேர்ந்து படை தளபதியாகிறான். ரொம்ப சின்ன வயசுலேயே தளபதியாகி ஐரோப்பில் உள்ள அனைத்து நாடுகளையும் அவன் கைப்பிடித்து விடுகிறான். கடைசியில் மன்னனையே நீக்கிவிட்டு தன்னையே மன்னனாக பிரகடனப்படுத்தி கொண்ட மாவீரன் தான் நெப்போலியன் போனபர்ட். ஆக இங்கே தான் உளவியல். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாவீர்கள். நிச்சயமாக. எனவே அதுதான் உளவியல். அவர் சொல்லியிருக்கின்றது, எதை நினைப்பீர்களோ நீங்கள் அதுவாவீர்கள். அவ்வளவுதான் விஷயம். சிம்பிளான ஒரு விஷயம். அடுத்ததான் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு விஷயம், இந்த மனப்பாங்கு அல்லது செயல், இந்த விடயம் எப்படியான விடயம்? இது எங்களுடைய செயற்பாட்டில், எங்களுடைய வெற்றியில் எப்படியான தாக்கத்தை கொடுக்கும்? சரி, உலகத்தில் உள்ள தமிழர்கள் வாழும் அனைத்து நாடுகளை விட ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த தமிழர்கள் பலவித கொடுமைகளை, பலவித துன்பங்களை, பலவித போராட்டங்களை, பலவித சவால்களை நீங்கள் நேரடியாக கண்டவர்கள். உங்களுக்கு உள்ள அனுபவம், நீங்கள் பட்ட வலி, நீங்கள் பட்ட துன்பம் நிச்சயமாக உலகில் யாரும் பட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலில், இப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையில் பலர் வெளிநாடுகளில் மிகச்சிறந்த வாழ்வுக்குரியவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்களே, அந்த தமிழர்கள் எல்லாம் யார்? நல்லா நினச்சி பாருங்க. இப்போ நான் அண்மையில் ஃப்ரான்ஸுக்கு போனேன். அது தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற இடம், லாவோஷ். அங்கு என்னுடைய புத்தக வெளியீடு 250 புத்தகங்களை அங்கு நான் வெளியீடு செய்தேன். அங்கே வாங்கியவர்கள் எங்கள் நாட்டுக்கு ஒரு ஈரோ 5 ரிங்கிட், அந்த புத்தகம் 30 ரிங்கிட், அப்போ 6 ஈரோ. ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஐயா, 50 ஈரோ கொடுப்பாங்க, மிச்சம் கொடுத்தா எந்த மொழியில் எழுதியிருக்கிறீர்கள் வைத்துக்கொள்ளும் ஐயான்னுவாங்க. 100 ஈரோ கொடுத்தாங்க. அவர்களெல்லாம் யார் என்று பார்த்தால் இலங்கை தமிழர்கள். ஆக அவர்களுக்கு தடைகள் இருந்தது, தடங்கல்கள் இருந்தது, அதையும் மீறி வந்தார்களே, அதையும் எதிர்கொண்டார்களே, தங்களை வலுப்படுத்தி கொண்டார்களே. மனப்பான்மை. ஸோ attitude is everything. முடியும் என்றால் முடியும். ஏன் எங்கள் நாட்டிலே எடுத்துக்கோங்க, ஜஃப்னாக்கர் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்தவர் தான். தன்னுடைய குறிக்கோளை லட்சியமாக கொண்டு ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அவர் அங்கே படிக்கும் பொழுது அவருடைய ரூம்மேட் நண்பர் ஜோர்டான் மன்னருடைய மகன். பாருங்க, ஒரு மனுஷனுக்கு கல்வி அறிவு மட்டும், பட்டப்படிப்பும் இது மட்டும் உதவாது. மனித நேயம், அன்பு தானே. அன்பே இறைவன். அன்பிலார் என்றும் பண்பிலாதவர்கள். அன்புதான் என்புதோல் பொறுத்த உடம்பு. ஆக அன்புக்கு உரியவர்கள் எல்லாருக்கும் சொந்தக்காரர்கள். அப்போது அவர் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு ஜோர்டான் மன்னரின் மகனின் நட்பு கிடைக்கிறது. அங்கு அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கும் பொழுது ஒரு காலகட்டத்தில் அவர் ரொம்ப நோய்வாய்ப்படுகிறார். அந்த சமயத்தில் இவர் அவருடைய சகோதரராய் ரொம்ப பராமரிக்கிறாரு, ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிறாரு. மருத்துவமனைக்கு கொண்டு போகிறது, அவருக்கு உணவு கொடுக்கறது, இப்படியாக அந்த அன்பு ரொம்ப இறுக்கமாகிடுது. பிறகு என்ன ஆகுதுன்னா, அவங்க படித்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் அவர் ஜோர்டானுக்கு போகல, இவர் ஆனந்த கிருஷ்ணனையும் அழைத்து போகிறார். அங்கு அதன் மூலமாக அவர் ஜோர்டான் மன்னன் மூலமாக சில பெட்ரோலியம் வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறது. அந்த வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு இன்று எங்கள் நாட்டிலே 2வது நிலையிலே மிக பெரிய கோடீஸ்வரராக இருக்கின்றார். ஏழ்மை வறுமை எல்லாம் ஒரு தடையே இல்லை. ஆக இன்று எங்கள் நாட்டிலே 2வது மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார். ஆக இதிலிருந்து நான் ஒன்று தான் சொல்லுவேன், அதாவதுங்க தடங்கல்கள் எப்போதும் இருக்கும். அதிலும் குறிப்பாக இலங்கை தமிழ் மக்கள் உலகம் முழுவதும் மிக சிறந்த நிலையில் பலர் இருக்கிறார்கள். அந்த வகையில் உண்மையிலே நிறைய விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கணேசன் ஐயா அவர்கள்.
இறுதியாக நாங்கள் கணேசன் ஐயா அவர்களிடம் கேட்கக்கூடிய ஒரு விடயம், குறிப்பாக இப்போது மட்டக்களப்பினுடைய பல பிரதேசங்களுக்கு சென்று பல மாணவர்களை சந்தித்து தன்னுடைய தன்முனைப்பு பேச்சால் பலரை ஈர்த்திருக்கிறார். இறுதியாக நீங்கள் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம். ஐயா திரு முதலி அவர்களே, நீங்கள் நல்ல ஒரு வினாவை தொடுத்திருக்கிறீர்கள். அதாவது இளைஞர்கள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு. எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தின் முதுகெலும்பாக அடுத்த நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருப்பவர்கள் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டும் சோர்ந்து துவண்டு போய்விடக்கூடாது. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு, 10 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டையே நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொல்கிறார். ஆக அத்தகைய ஒரு ஆற்றல் உள்ளவர்கள் இந்த இளைஞர்கள். ஆக இளைஞர்கள் தன்னுடைய சக்தியை உணர்ந்து, தன்னிடம் உள்ள ஆற்றலை உணர்ந்து, அவர்கள் எழுச்சி கொண்டு எல்லா நிலைகளிலும் உயர வேண்டும். குறிப்பாக மட்டக்களப்பு இளைஞர்கள் நான் சந்தித்தவரை ரொம்ப விஷயங்கள் வைத்திருக்கிறார்கள். நிறைய அவர்களுக்குள் ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அதை வெளிக்காட்டுவதில் ரொம்ப தயங்குறாங்க. இளைஞர் பயிற்சி முகாமெல்லாம் நான் பேசும் பொழுது அவர்களை வற்புறுத்தி நீங்கள் பேசுங்கள் என்று பேச விட்டோம்னா அவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த ஆற்றல்லாம் அவங்களுக்குள்ள தானே அடங்கி இருக்கிறது. ஆக இளைஞர்கள் அவங்களுடைய ஆற்றலை உணர்ந்து மிகச்சிறந்து விளங்க வேண்டும். இன்னொன்றுங்க, கல்வி முக்கியம்தான். கல்வியால் மட்டும்தான் வாழ்க்கையில் உயர முடியும் என்ற கருத்தில் எனக்கு உடன்பாடு கிடையாது. கல்வி முக்கியம். அதே வேளையில் உங்களுக்கு கல்வியில் அவளை நாட்டம் காட்ட முடியலைனாக்கா கைத்தொழில் இல்லை. இன்றைக்கு உலகம் முழுவதுங்க, குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஆமாம், இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸ் சும்மா மேலோட்டமாக இருக்கக்கூடாது, அதில் ஒரு பாண்டித்துவம் பெற்றிருக்க வேண்டும். ஆக இத்தகைய ஒரு திறமைகள் இருந்தால் உங்களுக்கு உலகமே கதவை திறந்து வைத்திருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலே காத்திரமான ஒரு விடயம். உங்களுக்கான ஒரு தனித்திறமை இருக்குமாக இருந்தால், நீங்கள் பயணிக்க எத்தனிக்கின்ற துறை கல்வியை தாண்டி வேறு ஒரு துறையாக இருந்தாலும் உலகம் உங்களுக்கான கதவை திறந்து வைத்திருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் எங்களுடைய இந்த சிறப்பான மின்னல் 24 நேர்காணலில் எங்களோடு இணைந்து கொண்டிருந்த மலேசிய நாட்டினுடைய தன்முனைப்பு பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் என பன்முக ஆளுமை கொண்ட அன்புக்குரிய திரு முனா கணேசன் ஐயா அவர்களை எங்களுடைய நேர்காணலில் இணைத்து கொண்டிருப்பதில் மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். எனவே இந்த சிறப்பான நேர்காணலில் இணைந்து கொண்ட அன்புக்குரிய கணேசன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகளை மின்னல் 24 சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். மின்னல் 24க்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை, வாசிப்பு மிக முக்கியம். வாசிப்பு சுவாசிப்பை போன்றது. வாசிக்கும் சமுதாயம் தலைநிமிரும். நிச்சயமாக உண்மையில் எங்களுடைய உளப்பூர்வமான நன்றிகள். மீண்டும் மீன்பாடும் தேநாட்டுக்கு உங்களை நாங்கள் அடுத்த முறையும் சந்திக்க அவரோடு காத்திருக்கின்றோம். எனவே அவருடைய சிறப்பான பணி என்றும் தொடர வேண்டும் என்று கேட்டு நாங்களும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.